வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காட்சிகல பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காத்திரிவகல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காஷாதியோகரி தௌதிரு கிணராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரம ஸ்வரூபம் ஸ்ரீ நாரரி பாபாஜி திருடி அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓம் ஐம் சரணபைரவேஸ்வரி ஓம் கிரீம் யோக பேசுபட்சம் சம் குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கருமாய் ஜெகன்மாதாபிதா பரம ஸ்வரூபம் வீரபைரவம் திருப்படி அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாபாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோக சகர்ணம் சே விஷ்ணு மாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாச்சார் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்தே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணு பத்னிஷ தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாத் ஓம் சோனத்வஜாய வித்மஹே சூரஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதயாத். இன்னைக்கு தேதி இன்றைக்கி 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2/2/6 திங்கட்கிழமை காலை மணி ஒரு 9:30 மணிக்கு போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவருடைய ஆன்மீக தகவல். இது 131வது சதஸ், 131வது வீடியோ. போன வாட்டி நான் பூலக ஜாதகம் கொஞ்சம் சொல்லியிருந்து ரிஷப ராசி பலன், அது பராபவ வருஷத்துடைய ரிஷப ராசியுடைய பலன் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ராசி பலன் அனைத்துமே 100க்கு 20% தான் பலன் நம்ம பார்க்க முடியும். முழுமையான பலன் நம்ம பார்க்கும்போது அவங்க தனிப்பட்ட முறை ஜாதகம், அவங்க என்ன லக்னத்தை பொறுத்து, அவங்க நம்பிக்கையான குருமார்கள், அவங்க குடும்பத்தில் குருக்கள் இருப்பார் இல்லையா, ஜோதிட குருக்கள் இருப்பாங்க, ஓமசீர குருமார் இருப்பாங்க. அப்போ அந்த குருமார்களை பார்த்து தயவு செய்து அவங்க ஜாதகம் வச்சு லக்ன அடிப்படையிலும் பார்த்து தசாபத்திகள் என்ன தசாபத்தி ஓடுதோ அது தகுந்த மாதிரி பலன் எடுத்து கோச்சாரன் பல ராசி பலனையும் பார்த்தா தான் பலன் நம்ம துல்லியமாக நம்ம எடுக்கணும். இப்போ நான் சொல்கிற பலன்லாம் 100க்கு 20% தான். இதை முழுமையான பலன் நினைக்காதீங்க. இது 100க்கு 20% பலன் தான். முழுமையான பலன் நீங்கள் பார்ப்பது கண்டிப்பாக உங்கள் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன லக்னம் பார்த்து, லக்னம் புள்ளி எங்கே இருக்குதுன்னு பார்த்து, என்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து, அதன் பின் என்ன தசாபத்திகள் நடக்குன்னு பார்த்து கண்டிப்பாக கோச்சார பலன் ராசி பலனை இணைத்து பார்த்தா தான் பலன் துல்லியமாக வரும். அது ரொம்ப முக்கியம். காலச்சக்கர திசைன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம போய்ட்டு பார்க்க மாட்டாங்க. காலச்சக்கர திசை ரொம்ப முக்கியம். காலச்சக்கர திசை நம்ம பார்க்கலாம். அது இது குருமார்களுக்கு தெரியும், ஜோதிட குருமார்களுக்கு தான் காலச்சக்கர திசை என்ன நடக்குன்னு பார்த்து தான் இன்னும் துல்லியமாக நம்ம பலன் சொல்ல முடியும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். போன வாட்டி நான் இந்த கரண பைரவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது மந்திரம் கூட நான் ரெண்டு முறை நான் சொல்லிட்டேன். திருப்பி நான் சொல்கிறேன். ஓம் கிரீம் ஹே கரண வித்தியே மம கரண விவாரம் அனுபூர விஷய அதீத அனகாத வர்த்தமானம் மம கரண வத ஸ்வாஹா ஓம் சோனத்வஜா வித்மஹே சூலாஸ்தாய தீமஹே தன்னோ கரண பைரவர் பிரஜோதியா. இவ்வளோதான் இந்த மந்திரம். இது குருக்கள் கேட்டிருந்தாங்க. திருப்பி நான் சொல்கிறேன். என்னோடய ஆடியோ நீ ஒன்றாலேருந்து நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வந்தால் தான் அது உங்களுக்கு நல்ல அந்த ராசி பலன், நட்சத்திர பலன், புவனேஸ்வர் பைரவர் வழிபாடு வித்தியாசங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரி, இப்போ மிதுன ராசி பற்றி நம்ம பார்ப்போம். மிதுன ராசி பார்ப்போம். இந்த மிதுன ராசி என்பது 3 நட்சத்திரங்கள் கொண்டது. இந்த முதல் நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம். என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 கால் இருக்குது. மிருகசீர நட்சத்திரம் முதல் கால் 2வது கால் ரிஷபராசியில் இருக்கும். மிருகசீர நட்சத்திரம் 3வது கால் 4வது கால் பாதம்னா கால் சொல்லுவாங்க. பாதம் மிதுன ராசியில் இருக்கும். 2வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் புனப்பூச நட்சத்திரம், முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம். ஓகே, இப்போ ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். அது 9 கால் சொல்லுவோம் நாங்கள். சாரம் 9 சாரம் 9 கால் சொல்லுவோம். இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு உபயோகரமாக இருக்கிற ஒரே ராசி என்பது மிதுன ராசி. மற்றவர்களுக்கு ரொம்ப உபயோகரமான ராசி. இப்போ மேச ராசி சொல்லணும்ல, தலைமைத்துவம் வாய்ந்த ராசி. ரிஷபராசி உழைக்கிற ராசி. இந்த மிதுன ராசி அவங்களுக்கு உழைக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு உழைச்சி கொடுப்பாங்க. 2வது மற்றவங்களுக்கு ஒரு குருவாகவும் இருப்பாங்க, நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக அந்த ராசியில் இருப்பது. திருவாதிரை நட்சத்திரம் யாரோட? ருத்ர பகவானான காலபைரவருடைய. அவங்க மிக மிக ஆன்மீகத்தில் மட்டும் நாட்டம் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கண்டிப்பாக மிதுனராசிக்காரன் கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த ஆண்டு 14ஆம் தேதி 4ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம்
14 4ஆம் மாதம் 2027 வரைக்கும் எப்படி இருக்கும் சொன்னால், குரு பகவான் வந்து எடுத்துக்கிட்டோம் சொன்னால் ரொம்ப ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். இப்போ வந்து 5ஆம் மாதம் 24 வரைக்கும் ஜென்ம குரு வந்து ஒரு நன்மை செய்ய மாட்டார் தான். பல விஷயம், பல குழப்படி, பல கவலைகள், கணவன் மணி கூட கருத்து வேறுபாடு, வருமானங்கள் குறையிறது, திடீர்னு ஒரு ஆபத்தான ஒரு செயல் நடக்கும், ஒரு பயமான திகில். ஏன்னா ஜென்ம குரு வந்து கொஞ்சம் சில பேர் ரொம்ப பயமுறுத்தி நிப்பாட்டுவார். ஆனால் பயப்படாதீங்க, அவர் பூவில் தான் அடிப்பார். சனி பகவான் தான் கட்டில் அடிப்பார். குரு பகவான் வந்து பூவில் தான் அடித்து அந்த பூவை திருப்பி கொடுப்பார். குரு பகவான் வந்து சுபகரகம் இல்லையா, அதனால் பயப்படாதீங்க. ஆனால் 5ஆம் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானமான ரொம்ப உயர்வான இடத்துக்கு போகிறதால மிதுனராசிக்காரங்களுக்கு 5ஆம் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதுக்கு பின் நல்ல யோகத்தை பார்ப்பாங்க. குடும்ப சந்தோஷம் இருக்கும், நல்ல வருமானம் பெருகும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணங்கள் நிகழ்ச்சி நடக்கும், குழந்தை பாக்கியம் மிதுனராசிக்காரங்களுக்கு அம்மா வந்தால் அப்பா வந்தால் பேரன் பேத்தி பிறக்கும். சொந்தமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. ஏன்னா மிதுனராசிக்காரங்க வந்து எப்பயும் வந்து அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு வழிகாட்டி, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருப்பாங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டு செயல்படுறவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வந்து சொன்னேன் இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரமான முழுமையான நட்சத்திரம் மிதுனராசியில் தான் உட்காந்துருக்கார். அது வந்து ராகு பகவான் நட்சத்திரம். ராகு பகவான் யார்? நல்லதும் பெருசாக செய்வார், கெட்டதும் பெருசாக செய்வார். அதனால் மிதுனராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள் என்பது, நம்ம வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் வழிபாடுகள் செய்யணும். வழிபாடு ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச இறைவனை கண்டிப்பாக கும்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிதுனராசிக்காரங்க எப்பயுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்ல செய்யும். ஆனால் இது வந்து பொதுவான பலன் தான். திருப்பி நான் சொல்கிறேன், அவங்க ஜென்ம ஜாதகத்தை வைத்து தான் நம்ம துல்லியமாக எடுக்க முடியும். எல்லாம் நினச்சிக்குவாங்க இப்போ இந்த ராசி பலன் தான் முழுமையான பலன். இல்லை, ராசி பலன் வந்து கோச்சார பலன் சொல்லுவாங்க. அது 100% தான் வேலை செய்யும். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை அவங்க பார்க்கணும். இல்லை என்ன ஒரு பெரிய விஷயம் என்பது ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாக வந்து வாழ்க்கையில் இந்த நடுப்பகுதி தான் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமாக இருக்கும். அதாவது 30 to 60. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் என்பது நடு பாகத்தில் தான் முழுமையாக உட்காந்துருக்கார். அது 6 நட்சத்திரம் ராகு பகவானோட நட்சத்திரம். அதனால் வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நிறைய போராட்டங்கள் கொஞ்சம் சந்திப்பாங்க இந்த 30 to 60 இந்த மிதுனராசிக்காரங்க மட்டும். அதே மாதிரி இந்த மிதுனராசிக்காரங்க குரு பகவான் இந்த ஆண்டு 5ஆம் மாதம் 24 பிறகு நல்ல நிலையில் வந்து உட்காந்துருக்கார். பழைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். விட்ட சந்தோஷம், விட்ட பணம், விட்ட கௌரவம் எல்லாம் வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு. அடுத்து எப்படி சொன்னால், குரு பகவான் வந்து எந்த ஒரு நிலையில் அவர் கொடுக்க போகிறாருன்னா, எப்பவுமே வந்து மிதுனராசிக்காரங்களுக்கு வந்து எதிரிகள் மூலியமாகவே அவங்களுக்கு லாபத்தை வரும். இப்போ ஒருத்தவங்க எதிரியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபங்கள் அவங்களுக்கு வரும். கொடுக்கல் வாங்க விஷயம் ஏற்கனவே கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடன் வசூலாகும். இவங்கள்ட்ட ஏற்கனவே காசு வாங்கிட்டு போயிருப்பாங்க, திருப்பி கொடுப்பாங்க. அதாவது தடைப்பட்ட காரியங்கள் திடீர்னு நடக்கும். எப்போனா 5ஆம் மாதம் 21ஆம் பிறகு தான் குரு கடகத்தில் வந்து உச்சம் பெறும்போது. ஆனால் இந்த கடகத்தில் குரு பகவான் 21ஆம் உச்சம் பெறும்போது பூலோகமே எதிர்பார்க்குது. இப்போ நானே எதிர்பார்க்குறேன். ஏன்னா குரு பகவான் 12 வருஷத்துக்கு உச்சம் பெறும்போது சில நன்மையை செய்வார், பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். எல்லா விஷயத்திலும் அரசியல், ஆன்மீகம், விளையாட்டுத்துறை, புது மருந்து கண்டுபிடிக்க முடியாத நோய்க்கு மருந்து கூட இந்த ஆண்டு கண்டுபிடிப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் பூர்வ ஜாதகர். அதே மாதிரி மீனராசிக்காரங்க வந்து உழைக்கிற ராசி. ஆனால் அவங்களுக்கு உழைக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு நல்லா வச்சு கொடுப்பாங்க. அது நான் பார்த்துருக்கேன், ரொம்ப மீனராசிக்காரங்க நான் பார்த்துருக்கேன். ஆனால் வாழ்க்கையில் வந்து பிற்பகுதி வந்து ஒரு ஆன்மீகத்தை நாட்டத்தெல்லாம் ரொம்ப மேற்கொள்வாங்க. குடும்பம் நல்லபடியாக நடத்த பிள்ளைங்க நல்லா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே ஆன்மீக நாட்டம் ரொம்ப இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆன்மீகனா வேதங்கள் படிப்பது, மந்திரங்கள் படிப்பது, யாகங்கள் பண்ணுவது, அவங்க எளிய முறையில் சொந்தமாக அந்த வழிபாடு அவங்க செய்வாங்க. ஏதோ ஒரு சித்தர் வழிபாட்டிலேயே கூட சில பேர் இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து சனீஸ்வர பகவான் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து இப்போக்கு ஸ்தானத்தில் வந்து அவர் 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு. 10ல் வந்து உட்காந்துருக்கும் போது தான் அந்த மிதுனராசிக்காரங்க குடும்பத்தில் வயசானவங்க தாய் தந்தைகள் சில கண்டங்கள் கொடுக்கும், உயிர் சேதம் கொடுக்கும். சில பேர்த்துக்கு சில ஏன்னா கண்டக சனின்னு சொல்லி ஒரு காலம் வந்து 10ல் உள்ள சனி பகவான் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கொடுப்பார். ஆனால் குரு பகவான் சனி பகவானை பார்ப்பதால் 5ஆம் மாதம் 21ஆம் குரு கடகத்துக்கு வந்த பிறகு அடுத்த வருஷம் 2007 5ஆம் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது.
2027 நல்லா கவனிக்கணுமா, 2027 5ஆம் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு தான் சனி பகவானுடைய சில பாதிப்புகள் நடக்கும். அவங்களுக்கு இல்லை, அவங்கள சார்ந்தவங்களுக்கு ஏதாவது குடும்பத்திலையோ இல்லை மற்றவங்களுக்கோ சில கண்டங்கள் பாதிப்பு சில சின்ன கவலைகள்லாம் வரும். அப்போ இந்த 2.5 வருஷம் கண்டிப்பாக கால பைரவர் வழிபாடு மீனராசிக்காரங்க கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி இந்த குரோதான பைரவர் மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். சனிக்கிழமை ஒரு மிளகு வாயில் போட்டு நல்லா கடிச்சு மென்று சாப்பிட்டு பிறகு இந்த மிளகு மூலிகை விஷத்தையும் முழிக்கக்கூடிய மூலிகை. அப்போ நம்ம டெய்லி ஒரு மிளகு நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், நம்ம சிந்தனைகள் சுத்தப்படுத்தும், நம்ம உடம்புல உள்ள அந்த கெட்ட கிருமிகள்னாலும் சித்திக்கும். எப்படின்னா சித்தமாகும். சுத்தமான பிறகு நம்ம ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது அந்த மந்திரத்துக்கு வலிமை அதிகமாக இருக்கும். என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். சித்த வைத்தியம் அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த மீனராசிக்காரங்களாம் ஒரு மிளகு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அதன் பின் ஒரு மந்திரம் ஜபம் பண்ணாங்கன்னா அது சித்திக்கும், பலன் அதிகமாக இருக்கும். அப்போ மீனராசிக்காரங்க பொதுவாக உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை எல்லாம் கும்பிடுங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் என்பது குரோதான பைரவர் மட்டும் விட்டுறாதீங்க. கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லட்சுமி தாராய தீமஹே தன்னோ குரோதான பைரவர் புஜோ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனராசிக்காரங்க 2.5 வருஷம் பைரவ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி சனீச பகவான் இப்போ 2.5 வருஷம் இனிமேல் மீன ராசியில் தான் உட்காந்துருப்பார். அதுவும் கடல் ராசியில் உட்காந்துருக்கார். அதுவும் கடல் ராசி இருப்பார். ரெண்டாவது அவர் மீனராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அவர் கொடுக்க போகிறான்னு சொன்னால், அவருக்கு வாகனம் விபத்து, வாகனத்தில் செலவு, வாகனங்கள் மாற்றுவது, வாகனத்தில் யோகம் செய்வது. இப்போ மீனராசிக்காரங்க சனி பகவான் கெடுதி செய்யப்படாத ஒரு கட்டம் இருந்தாலும் அவங்க வழிபாடுகள் நல்லா செய்யும் போது அந்த கஷ்ட பலன் கொஞ்சம் மாற்றம் வரும். எப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ண போகிறாங்க ஒரு வாகனத்தில், ஆனால் இந்த வழிபாடு செய்யும் போது அந்த செலவு நல்ல செலவாக போகும். அதாவது நல்ல செலவாக பைரவர் கொடுப்பார். அதனால தான் இந்த வழிபாடு என்பது சொல்கிறோம். இந்த பைரவர் வழிபாடும் சரி மற்ற வழிபாடும் சரி ஜோதிடத்துக்கு பரிகார காண்டம் தான் பேர். சில பேர் பரிகாரமே இல்லைன்றாங்க. ஆனால் வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா ஜோதிடத்துக்கு இன்னொரு பேர் பரிகார காண்டம் தான். அப்போ மீனராசிக்காரங்க அனைவரும் பைரவ வழிபாடு செய்யும் போதே அவர் என்ன பிரச்சனை ரொம்ப கொடுப்பார் என்பதை அடிக்கடி சொல்வேன். முதல் வாகன சம்பந்தமான பிரச்சனைகள், வாகன மாற்றுவது. சில பேர் நல்ல வழிபாடு பண்ணால் வீடு சம்பந்தமான பிரச்சனை சந்தித்து வீடு சில பேர்த்துக்கு வீடு யோகமாகவும் அமையும். அவங்க செய்கிற வழிபாடை பொறுத்து தான். அவங்க செய்கிற வழிபாடு பொறுத்து. ரெண்டாவது இதில் மிதுனராசிக்காரங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு வரும். அப்படின்னா திடீர்னு பொருள் காண போகும். வீட்டில் இந்த நகைகள்லாம் கொஞ்சம் கவனமாக வைக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் நகைகள் வைக்காதீங்க. போய்ட்டு பேங்கில் வைப்பது ரொம்ப சால சிறந்தது, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கணவர் வழியில் கணவருடைய அப்பா அம்மாவோ இல்லை கணவருக்கோ சின்ன ஒரு பாதிப்புகள் வரும். அப்போ இந்த வழிபாடுகள் செய்யும் போது தலைக்கு தலைப்போட நிவர்த்தி ஆகும். ஏன்னா எப்பயுமே ஜோதிடத்தில் நம்ம நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நம்ம நல்லதும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் கவனமாக பரிகாரங்கள் நம்ம செய்ய முடியும். ஆனால் அடிக்கடி நான் சொல்வேன், மீனராசிக்காரங்க இந்த ஆண்டு குரு பகவான் ஒரு வருஷம் மிக நன்மை செய்வார். ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு சனி பகவானோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் தப்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கேது பகவான் ராகு பகவான் 11ஆம் மாதத்துக்கு பிறகு என்ன பலன் செய்ய போகிறாருனால் கொஞ்சம் நன்மை தான் செய்வார். எப்படி நன்மை செய்வார்னா திடீர் அதிர்ஷ்ட யோகம் வரும். ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வருவார். ராகு பகவான் இப்போ கும்பத்தில் இருக்கார் இல்லையா, அடுத்தது அவர் மகரத்துக்கு அவர் போவார். அப்போ இது கொஞ்சம் நல்ல பயிற்சி தான். குடும்பத்தில் திடீர்னு கல்யாண யோகம் வரும், செலவுகள் வரும், திடீர்னு குழந்தை பாக்கியம் பிறக்கும். இந்த மாதிரிலாம் நல்லது தான் செய்வாங்களே தவிர கெட்டது செய்கிறதுக்கு ராகு கேது பகவான் இந்த ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு இல்லை. அந்த மிதுனராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அந்த ஆதாயம் பலன் சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை ஆதாயம் வெறிய பலத்தில் ஆதாயம் வெறியும் சமநிலை தான். ஆனால் பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க இந்த ஆண்டு பரபவ வருஷம் மிக மிக நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்த இந்த ஒரு வருஷம் கழித்து சில பாதிப்பு வரக்கூடாது சொல்லிட்டு இப்பிலேருந்தே ஒரு அடிக்கல் நாட்டுற மாதிரி பைரவர் வழிபாடு, குறிப்பாக குரோதான பைரவ வழிபாடு சனிக்கிழமை செய்வது சால சிறந்தது. ரெண்டாவது மிதுனராசிக்காரங்க எப்பயும் என்ன செய்வாங்கன்னா, இந்த சிவராத்திரி டைம் செய்கிற பூஜையை விட்டுறாதீங்க.
சிவராத்திரி செய்கிற பூஜைனா திருவாதிரை என்ற ஒரு முக்கியமான நட்சத்திரம் மிதுனராசியில் தான் இருக்குது. அது ராகு பகவான நட்சத்திரம். அவங்க வந்து பொதுவாக வந்து இந்த கிராணம் பிடிக்கிற நேரத்தையும் நல்லா பயன்படுத்திக்கணும். இந்த சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். பொதுவாக நான் அனுபவத்தில் நான் பார்த்தேன், மிதராசிக்காரங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் மாத்திரு பித்ரு தோஷம் கொஞ்சம் இருக்குது. அவங்க குடும்பத்தில் கல்யாணங்கள் லேட்டாக நடக்குது, அப்படி லேட்டாக நடந்தாலும் குழந்தை பாக்கியம் லேட்டாக பிறக்குது, லேட்டாக அதில் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கணிச்சு பார்க்கும்போது இந்த மாத்ரு பித்ரு வழிபாடுகள் மிதராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறையுது. ரொம்ப குறையுது. அவங்க எவ்வளோ சம்பாதிப்பாங்க, முக்கால்வாசி பலனை மற்றவங்களுக்கு தான் கொடுத்து செலவு பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல திறமையானவங்க, நல்ல தெய்வ நம்பிக்கை இருக்கும். அவங்க நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு அவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் பார்த்துருக்காது. அதனால் வந்து இந்த மாத்ரு பித்ரு வழிபாடுகள் சிராத்தங்கள் கண்டிப்பாக செய்யணும். ரெண்டாவது இந்த புவனேஸ்வரி பைரவ வழிபாடு வீட்டில் மறுபடி படம் வைத்து விளக்கேற்றுங்க. ஆலயத்தில் போயிட்டு மறுபடி பைரவருக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். பொதுவாகவே வந்து ஒரு இது பொது கருத்து தான். ஜாதகத்தில் இந்த சனியும் செவ்வாயும் தான் ஒரு மனிதனை பாடாப்படுத்துகிறாங்க. வாழ்க்கையில் வந்து அவங்க பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஏதோ ஒரு நிலையில் வந்து கொஞ்சம் கெட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன். அப்போ இந்த எப்பயுமே நான் பைரவ வழிபாடு நான் முதல் ஆரம்பிக்கும் போது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். முடிஞ்சது கோயிலுக்கு போய் பைரவருக்கு மிளகு கட்டி 5 எண்ணெய் கலந்து பழங்களை தீபம் ஏற்றுங்க. பூசணிக்காய் ஏற்றுங்க, இல்லை தேங்காய் ஏற்றுங்க, இல்லை எமிழ்ச்சி பழத்தில் ஏதோ ஒரு பழத்தில் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா இந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப முக்கியத்துவம் படுறாங்க. அதே மாதிரி மிதராசிக்காரங்க திடீர்னு ஆதாயம் பெற போகிறாங்க. ஏன்னா எப்போ 16ஆம் மாதம் ராகு பகவானும் கேது பகவானும் இடம் மாறின பிறகு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்ட யோகம் உண்டு. இது நல்லா பயன்படுத்திக்கணும். இப்போலேருந்து காயத்ரி மந்திரங்கள், பைரவர் காயத்ரி மந்திரம், லட்சுமி காயத்ரி மந்திரம், இல்லைனா புவனேஸ்வரி காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ராகு பகவானும் கேது பகவானும் எப்போ வந்து ராசிக்கு நல்ல இடத்துல உட்காரும் போது அவங்க செய்த பலன் பரிகார பலன் அப்போ தான் ஜெயமாகுமா. நான் பார்த்துருக்கேன். எப்போ ராகு பகவானும் கேது பகவானும் வந்து நல்ல இடத்துக்கு வந்து உட்காரும் போது, அதே மாதிரி குரு பகவான் நல்ல இடத்துல உட்காரும் போது அவங்க செய்த அந்த ஆன்மீக தொண்டு, ஆன்மீக வழிபாடு, யாத்திரை வழிபாடு இதெல்லாம் அவங்களுக்கு பூர்த்தி ஆகும். அதனால் இப்போலேருந்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான என்ன ஒரு விஷயம்னா, 4ஆம் தேதி 5ஆம் மாதத்துலேருந்து பூலோக ஜாதகம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிப்பது. கொஞ்சம் சூடாக இருக்கும், சமாளிச்சிக்கலாம். இருந்தாலும் இந்த அக்னி நட்சத்திரம் 1 மாதம் இருக்கும். இந்த 1 மாதத்தில் வழிபாடு செய்யுங்க எல்லோரும். ஏன்னா அக்னி நட்சத்திரம் கெட்ட நட்சத்திரம் தான், ரொம்ப சூடான நேரம் தான் இப்போ. ஆனால் இருந்தாலும் வழிபாடு செய்யும் போது அது இன்னும் வலிமைப்படுது. ரொம்ப சீக்கிரம் பலன் பார்க்கலாம். அதனால் பொதுவாக வந்து அக்னி நட்சத்திரம் நேரத்தில் தான் வந்து ரிஷிகள் தவம் யாகம் செய்வாங்க. தவம் செய்து ஒரு மந்திரத்தை தவம் உட்காந்து சென்று யாகம் செய்யும் போது பலன் பரிபூர்ணமான பூர்த்தியாகும். இந்த அக்னி நட்சத்திரமான இந்த 1 மாத காலகட்டத்தில் 30 நாள் இருக்கும். இப்போ 4ஆம் தேதி 5ஆம் மாதத்துலேருந்து அடுத்த 6ஆம் தேதி 5ஆம் மாதம் வரைக்கும், 6ஆம் மாதம் 4ஆம் தேதி 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த 1 மாத காலகட்டத்தில் இந்த அக்னி நட்சத்திரோட பலன் வந்து டெய்லி வீட்டில் சின்ன ஒரு அக்னி குண்டம் இரும்பை வேணால் செம்பில் வாங்கி வச்சு ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு, ஏலக்காய், கிஸ்மிஸ், முந்திரி பழம், மிளகு போட்டு யாகம் பண்ணுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு புவனேஸ்வரி காயத்ரி மந்திரமும் பைரவர் காயத்ரி ஜபங்கள் சொல்லிக் கொடுத்து இந்த யாகம் பிரம்ம யஜ்ஞம் சொல்லுவாங்க, எளிய பிரம்ம யஜ்ஞத்தை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் செய்கிற இந்த யாகம் தான் நீங்கள் செய்கிற தவம்னா மந்திர ஜபம் சொல்கிறது தவம். நீங்கள் செய்கிற யாகம் வந்து உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வருங்காலத்தில் வர ஜெனரேஷனுக்கும் பூமிக்கும் நல்லது. பூமிக்கு ரொம்ப நல்லது. பூமி நல்லா இருந்தால் தான், இயற்கை நல்லா இருந்தால் தான், எல்லாரும் நல்ல மனசோட எல்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சாதான் பூலோகம் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்க முடியும். இது மட்டும் அடிக்கடி நான் சொல்லுவேன். அதாவது நானே வாழணும், நானே நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது. பூலோகம் இயற்கை நல்லா இருக்கணும், மிருகங்கள் நல்லா இருக்கணும், மனிதர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், கஷ்டங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெம்பு கொடுங்கன்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா நம்ம இறைவன்கிட்ட வந்து நான் வந்து நல்லதாக இருக்கணும், கஷ்டப்பட வேண்டக்கூடாது, நான் கஷ்டம் பண்ணணும், நல்லா இருக்கணும் வேண்டவே கூடாது. எல்லாமே நம்மளுக்கு கர்மப்படி நம்மளுக்கு நடக்கும். நம்மளோட செயல் என்னென்னா நம்ம
நம்பிக்கையாக இறைவனுக்கு செய்கிற பூஜை நம்ம செய்யணும். அதே மாதிரி மிதராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு சின்ன வேண்டுகோள் என்பது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் சொன்ன இந்த கழுத்து வலி, இடுப்பு வலி, இடுப்பு சம பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். காலில் சில பேர்த்துக்கு அடிப்படும். சனி பகவான் 10ல் உட்காந்துருக்கால கால், கை, பல் இந்த மாதிரி முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கு பயந்துடாதீங்க. ஜாதகம் என்பது ஒரு வழிகாட்டி ஆன்மீக பரிகார காண்டமே தவிர யாரையும் பயமுறுத்துறது காசு சம்பாதிக்கலை. அதனால் இறைவன் வந்து நம்மளுக்கு மிக மிக அற்புதமான விஷயத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கார். என்ன அற்புத விஷயம்னா பரிகார விஷயம். அப்படின்னா தவம், யாகம், பூஜை, தவம், யாகம் இது கண்டிப்பாக எல்லாரும் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது மாறின பிறகு 11ஆம் மாதம் இந்த ஆண்டு வந்து ராகு கேது மாறின பிறகு மிதுராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக செய்வார். குருவும் நல்ல இடத்துக்கு போவார். எப்போனா இந்த 21ஆம் தேதி 4ஆம் மாதம் பிறகு. ஆனால் இது பொதுவான பலன் தான். இது வந்து கோச்சார பலன், ராசி பலன் தான். முழுமையாக நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் உங்கள் ஜென்ம ஜாதகத்தை வைத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும். வருஷத்துக்கு முறை 2 யாகம் செய்யணும். முதல் யாகம் குடும்ப யாகம் வீட்டில் செய்யுங்க. பசி இருந்தால் ஆத்தங்காலில் செய்யுங்க, இல்லை மற்ற இடத்துல செய்யுங்க. வீட்டில் செய்வது நல்லது. 2வது யாகம் திலா யாகம். முன்னோர்களுக்கு செய்ய திலா யாகத்தை வீட்டில் செய்யலாம், வீட்டுக்கு வெளியே செய்யலாம், திண்டு போட்டு செய்யலாம், இந்த போஷனையும் செய்யலாம், இல்லை தனிப்பட்ட மொழியும் செய்யலாம். அது பெரிய அளவாக செஞ்சாலும் சரி, சிறிய அளவாக இருந்தாலும் சரி. ஆனால் யாகம் தான், மந்திரம் தான். எல்லா மந்திரம் ஒன்று தான். ஏன் சொல்கிறேன்னா இந்த யாகங்கள் பூலோகத்தில் குறையக்கூடாது. இதான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் வலியுறுத்துறது அதான். யாகங்கள் பூலோகத்தில் குறையக்கூடாது. எல்லாம் நம்பிக்கையான செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் மிதுராசிக்காரங்க இந்த ஆண்டு சந்திப்பீங்க. காசிகால பைரவி, பைரவர் அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம். ஏதாவது நான் வந்து அடுத்த உங்களுக்கு வந்து கடகராசியை பற்றி நான் சொன்னேன். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம இப்போ ராசி பலன் சொல்லிட்டு வந்தால் தான் மக்கள் வந்து தெளிவுபடுவாங்க. நம்ம துருசாக ராசி பலன் சொல்லிட்டா மக்கள் தடுமாறுவாங்க. எதை தான் பார்ப்பாங்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் பல வேலைகள்லாம் விட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு வீட்டு வேலைலாம் முடிச்சு அதுக்கு பிறகு தான் என்னோடய ராசி பலன் பார்க்குறாங்க. அதன் பின் பரிகார வேலை செய்யணும். குடும்பத்தில் எல்லோரும் ஒத்து வரணும். இன்றைக்கி பெண்கள் நம்ம பேர் கவலைப்படுறது என்பது, ஐயா நான் சிராத்தம் செய்ய முடியல, காரணம் என்னோடய கணவர் ஒத்து வர மாட்டார். அதான் சொல்லணே, ஒரு பெண்ணுக்கு முன்னேற்றம் வந்து கணவர் தான். நல்ல கணவர் இருந்தால் தான் ஒரு பெண் வீட்டிலேயே சாமி கும்பிட முடியும். அதனால் கணவருமார் அனைவருக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா சில பெண்கள் கோயிலுக்கு வராங்கன்னா கணவருமார் அனுமதி கொடுத்தனால தான் கோயில் வர முடியுது. அப்போ கணவர் தான் உங்களுக்கெல்லாம் கடவுள். அவர் ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் எல்லாம் கற்றுருக்கேன், நான் வீட்டில் செய்ய முடியல, கணவருக்கு பிடிக்கல, கணவருக்கு ஒத்து வரல, அவர் வந்து இதெல்லாம் நம்பாதுன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர்த்த வருத்தப்படுறாங்க என்கிட்ட. அப்போ நான் இந்த பெண்கள் இந்த பூஜை பண்ணும் போது கற்றுக்கிட்டு சிராத்தம் மந்திரம் பண்ணணும்னா நான் முதல் கேட்பேன், உங்கள் கணவர் நல்ல மனுஷன். நம்ம ஆமாம் ஐயா என் கணவர் ரொம்ப நல்ல மனுஷன், இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை நீ செய்யின்னு சொல்லுவார். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுவேன். அதே மாதிரி கணவர் வந்து உங்களுக்கெல்லாம் பரமாத்மா மாதிரி. ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா பெண்கள் செய்ய முடியாது. பெண்கள் வீட்டில் பூஜை நல்லா வந்தால் தான் குடும்பம் சுபட்சமாக இருக்கும். 2வது கணவருக்கு யோகம் வரும், பிள்ளைங்களுக்கு நல்ல யோகம் வரும், வருங்கால பிள்ளைங்க நல்லா இருக்கும். அதை அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் தெய்வத்தை நம்புங்க. தெய்வங்க இருக்குதோ இல்லையோ ஆராய்ச்சி பண்ண வேணாம், அது ஒரு பக்கம் இருப்பார். நம்ம வழிபாடு செஞ்சால் யாருக்கு? நம்மளுக்கு தானே, நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நல்லா இருப்பாங்க, நம்ம தலைமுறைக்கு தான் நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். காசிகால பைரவி, பைரவர் அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம். அடுத்து நான் வந்து கடகராசியை பற்றி சொல்கிறேன், நீங்களும் கேட்டுங்க. காசிகால பைரவி, பைரவர் அர்ப்பணம் சரணம்.